ரஜினியை வைத்து தலைவர் 173 படம், சிலருக்கு பதற்றம். சத்தியமா சொல்றேன், சிபி சக்கரவர்த்தி கொடுத்த உறுதி. ரஜினிகாந்தை வைத்து கமல்ஹாசன் தயாரிக்கும் தலைவர் 173 படத்துல இருந்து சுந்தர் சி வெளியேறியதை தொடர்ந்து அந்த படத்தை இயக்குவதற்கு சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. இவர் ஏற்கனவே இயக்கிய டான் திரைப்படம் 100 கோடி ரூபாயை வசூலித்தது. இந்த நிலைமையில தலைவர் 173 திரைப்படம் எப்படி இருக்கும் என்பது பற்றி சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை முடித்துவிட்டு கமல்ஹாசன் தயாரிப்புல தன்னோட 173வது படத்துல நடிக்க போறாரு ரஜினிகாந்த். முதலில் அந்த படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்தாரு. அதுக்கான அறிவிப்பும் வந்தது. ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்களால அவர் வெளியேறியதை அடுத்து புதிய இயக்குனரை தேடும் படலம் மும்முரமா நடந்தது. சீனியர் இயக்குனர்களிடம் செல்லாமல் இளம் இயக்குனரையே கமிட் செய்ய ரஜினியும் கமலும் முடிவு செஞ்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ், ராம்குமார், வெங்கட் பிரபு என பலரோட பெயர்கள் அடிபட்டுச்சு. சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயனை வைத்து டான் படத்தை இயக்கி 100 கோடி ரூபாய் வசூலித்த சிபி சக்கரவர்த்தி இயக்குனராக கமிட் செய்யப்பட்டார். இதுவரைக்கும் ஒரு படம் மட்டுமே இயக்கி இருக்கும் அவர் ரஜினியோட படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றதை பார்த்து திரைத்துறையில பலரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. டான் படம் வெளியாகி வெற்றி பெற்ற போது ரஜினியை நேரில் சந்தித்திருந்தார் சிபி. அப்போதே ரஜினியிடம் ஒரு லைனை சொல்லி ரஜினியின் அறிவுறுத்தலின் பேரில் அதை டெவலப் செய்ததாகவும் கூறப்பட்டது. அந்த சமயத்திலேயே அவரோட இயக்கத்துல ரஜினி நடிக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனா வேறு சில கமிட்மெண்ட்டுகளை உடனடியாக முடிக்க வேண்டிய சூழல் இருந்ததால அப்போ நடக்காம போயிடுச்சு அப்படின்னு கூறப்பட்டது. தற்போது அந்த கதையில சில மாற்றங்களை செய்து ரஜினியிடம் சிபி ஓகே வாங்கிவிட்டதாக தெரியுது. கண்டிப்பா குடும்பங்கள் கொண்டாடப்படும் படமாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு கோலிவுட்ல இருந்து தகவல் வருது. அதே சமயம் டான் படமே ஃப்ளூக்ல ஓடிய படம். அப்படி இருக்கையில எதை நம்பி சிபி இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு? இந்த படத்தை சொதப்புவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. இந்த நிலைமையில வித் லவ் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கலந்து கொண்ட சிபி சக்கரவர்த்தி பேசுகையில், தலைவர் 173 படத்தின் அறிவிப்பு வந்த பிறகு இப்போதுதான் எல்லோரையும் பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அறிவிப்பு வந்ததும் எதிர்பார்க்காத பலரிடமிருந்து எனக்கு பாராட்டு வந்தது. அதே மாதிரி ஒரு சிலரோ இவர் ரஜினியை வச்சு படம் செய்கிறானா அப்படின்னு பதற்றப்படுறாங்க. எல்லோருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், தலைவர் 173 படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லோருக்குமே திருப்தியா இருக்கும், இது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.